சைனாக்காரன் பாரு பெஸ்ட், ஜாப்பனீஸ் பாரு ஒலிம்பிக்ல எவ்வளவு மெடல் வாங்குறாங்க, இந்தியா வேஸ்ட், ஒலிம்பிக்ல ஒரு மெடல் அதை வாங்கினாங்களா அப்படின்னு நம்ம வாய்க்கிலேயே பேசிட்டே தான் உட்காந்துருப்போம். ஏன் இந்த டாபிக் நான் பேசுறேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ற குழந்தைங்க, நான் எகெயின் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ற குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும், ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் பண்ற குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நான் பல டைம் சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு 14 வயசுக்கு மேலதான் குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். ஸோ அது மார்ஷியல் ஆர்ட்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க பண்றது 14 வயசுக்கு மேலதான் அந்த குழந்தை 9th 8th படிக்கும் போதுதான் நீங்க ஸ்பெஷல் கிளாஸ், ஃபோக்கஸ் யுவர் ஸ்டடி, வேற எதுவும் நீங்க வந்து படிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு செவரு இருந்துச்சுன்னா அந்த செவரு பக்கம் திரும்பி உட்காந்து படிக்கணும், வேற எந்த விஷயத்தையும் பார்க்க கூடாது, வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம டியூன் பண்ணிட்டு புலம்பிட்டே இருப்போம். எனக்கு ஒலிம்பிக்ல மெடல் இல்லை, அங்க இல்லை, இங்க இல்லைன்னு. ஸோ நான் பேரண்ட்ஸுக்கும் சரி நிறைய விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். பிகாஸ் இந்த கேர்ள், அதாவது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேஷனல் மெடலிஸ்ட், அதாவது கவர்மெண்ட் SGFI நேஷனல் மெடலிஸ்ட், 2 டைம் மெடல் பண்ணியிருக்கா. ஸோ ஒரு எந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கும் போகல, தென் ஸ்டடீஸுக்கு பெருசா டைம் ஒதுக்கல, தன்னோட எய்மை கராத்தேல மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொடுத்திருந்தா. ஸோ அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு. உன்னோட மார்க் என்ன? 505. ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் ஆல்சோ இல்ல, எந்த சப்ஜெக்ட்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சென்டம். அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் போல ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வந்தீங்கன்னா கூட ஸ்கூல்ல அந்த மார்க், அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போய் நீங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்ல கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். ஆனா ஸ்போர்ட்ஸோட சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஃப்ரீயாவே சீட் கிடைக்கும். ஸோ நம்ம அகாடமி இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவளுக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் ஒரு காலேஜ், ஒரு நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, ஃப்ரீயாவே எஜுகேட்டட். ஸோ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் அதுக்காக நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் போக வேணாம், நீங்க ஸ்கூலுக்கு போக வேணாம்லாம் சொல்ல வரல. நீங்க ஒலிம்பிக்ல மெடல் வரல, எனக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நம்ம இந்தியா மோசம் அப்படிங்கிறது பேசுறதுக்கு நீங்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். உங்க குழந்தைகளை முதல்ல யாரெல்லாம் தகுதி இருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ண வைங்க, குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ண வைங்க, அவங்களாம் பேசுங்க. ஒலிம்பிக்ல மெடல் இல்ல, அங்க இல்ல, இங்க இல்லைன்னு புலம்பலாம், நீங்க தப்பு கிடையாது. சோ இந்த காரணம் சொல்லுபவன் காரியம் சாதிப்பதில்லை. சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு படிக்கணும் குழந்தைகள் எல்லாத்தையும் மென்டல் ஆக்கி சுத்த விடாதுங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டடிஸ் ரெண்டுலையும் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. திங்க் அபவுட்